பிசாசு நம்மளை என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, எல்லார மாதிரி நீங்க ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லார மாதிரி நீங்க மாறிடணும். உங்க கூட படிக்கிற 10 பேர் படிக்கிறாங்களா, அவங்கள மாதிரி நீ மாறிடணும். 100 பேர் வேலை செய்யறாங்களா, அவங்கள மாதிரி நீ மாறிடணும். அவங்களும் தப்பு பண்றாங்க, நீ தப்பு பண்ற. அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி எல்லாரையும் அவனுடைய லிஸ்ட்ல சேர்த்துட்டான் அப்படின்னா ரொம்ப ஈஸி அவனுக்கு நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல மகனே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ தனியா தான் நிக்கணும். நீங்க தனியா தான் நிக்கணும். 1000 பேர் இருந்தாலும், உங்க கூட 100 பேர் படிச்சாலும், அதுல உங்களை கர்த்தர் ஸ்பெஷலா நிறுத்தணும். நீங்க சொல்லணும், நான் மற்ற மனுஷனை போல அல்ல. பிரதர், உங்களை மற்ற மனுஷர்களை போல ஆக்குறதுக்கு பிசாசு துடிக்கிறான். மகளே, மகனே, உன்னை மற்ற பிள்ளைகளை போல மாத்துறதுக்கு பிசாசு முயற்சி எடுக்கிறான். ஆனா நீ இடமே கொடுத்துறாத. நீ சொல்லு எப்படி நிக்கணும்னா, நீ ஸ்பெஷலா இருக்கணும். அதான் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனோடு கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒரே கூட்டா இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாருடைய ஆவியும் ஒத்து போகுது. எல்லாரும் ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு இன்னைக்கு சமைச்சிடலாமா அப்படின்னு கேட்டா, அத்தனை பேருடைய கையும் ஒண்ணு கோக்குறாங்க. அத்தனை பேரும் ஆமா ஆமா, எனக்கு தொட பீஸ் கொடு, எனக்கு எலும்பு கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்தோட சேர முடியாத ஒரு ஆள் யாரு சொல்லுங்க? அந்த கூட்டத்தோட சேர முடியாத ஒரு ஆள் யோசேப்பு. இல்லப்பா, என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. உடன்பாடே இல்லப்பா, எனக்கு உங்களுடைய ரகசியத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இந்த மாதிரி ஆடை அடிச்சு சாப்பிட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. யோசேப்பு மட்டும் தனியா இருக்கிறாரு. அதே போல நீங்க சாமுவேலுடைய காலத்துல வேதம் சொல்லுது, சாமுவேல் ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருக்கிறார்கள். எங்களை மாதிரி தான் நீ வா. இல்லப்பா, நான் அப்படி உங்களை மாதிரி இருக்க முடியாது. நான் தனியா தான் தெரிவேன். அந்த தனியா இருந்ததுனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலோட தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு இந்த ஆராதனையில மறுபடியும் ஆண்டவர் உங்களை நிறைய பேரை அழைக்கிறார். நீ தனியா நில்லு, நீ விசேஷமா தெரியணும். நீ எல்லார போல ஆயிரக்கூடாது. நீ மற்ற மனுஷர்களை போல இல்ல. பிசாசு மற்ற மனுஷர்களை போல, கூட படிக்கிற பிள்ளைகளை போல, பசங்களை போல உன்னை ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறான். அதுக்காக தான் போனை கையில கொடுக்கிறான், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கையில கொடுக்கிறான். ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வேணும். நான் எல்லார மாதிரி இல்லை, நான் விசேஷமானவன்.